வருவாய் ஆய்வாளர்களாக பணியில் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் குரூப் 1 தேர்வெழுதி உயர் பதவிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த நிலையில் மோசடி வழக்கில் கைதாகி உள்ளனர். வெளிநாட்டில் பணிபுரியும் இந்தியர்கள் உயிரிழந்த இழப்பீடு வழங்க உள்ள NRI நிதியில் கை வைத்து சிக்கியுள்ளனர். உயர் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத துறையில் கை வைத்து சிக்கியது எப்படி? வெளிநாட்டில் பணிபுரியும் இந்தியர்கள் யாரேனும் பணியின் போது உயிரிழந்து விட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் NRI வங்கி கணக்கு செயல்படுகிறது. சென்னை மாவட்ட ஆட்சியரின் வங்கி கணக்கிலிருந்து NRI உதவித்தொகை பெறும் பயனாளி போன்று போலி ஆவணங்களை தயாரித்து 11,63,000 ரூபாயை பெற்றதில் முறைகேடு நடந்துள்ளதாக துணை ஆட்சியர் ஹர்ஷத் பேகம் சென்னை வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பான விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை NRI உதவித்தொகை பெறும் பயனாளி போன்று நடிக்க வைத்து அவர் மூலம் பணத்தை முறைகேடு செய்தது தெரிய வந்துள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் NRI பிரிவில் பணியாற்றி தற்போது மாம்பலம் வருவாய் ஆய்வாளராக உள்ள 31 வயது சுப்பிரமணி, சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி தற்போது சென்னை மாவட்ட அலகில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றும் 30 வயது பிரமோத் ஆகியோர் இந்த மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பிரமோத், சுப்பிரமணி, டெம்போ ஓட்டுநர் தினேஷ் ஆகிய 3 பேரையும் வடக்கு கடற்கரை போலீசார் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக NRI வங்கி கணக்கில் வைப்பு நிதியாக 40 கோடி ரூபாய் பணம் உள்ளது. இந்த தொகையின் வட்டியிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த பிரிவை பெரும்பாலும் உயர் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி பணத்தை சுருட்டலாம் என கடந்த ஓராண்டுக்கு முன்பு சுப்பிரமணிக்கு பிரமோத் ஐடியா கொடுத்துள்ளார். முதலில் தயங்கிய சுப்பிரமணி பிரமோத்தின் பேச்சில் மயங்கியுள்ளார். தனக்கு நன்கு அறிமுகமான திருவள்ளூரைச் சேர்ந்த 30 வயது தினேஷை பயனாளி போல பிரமோத் ஏற்பாடு செய்துள்ளார். இதையடுத்து 5 லட்சம், பிறகு 5 லட்சம், 1.5 லட்சம் என்ற வகையில் பணத்தை தினேஷின் கணக்கில் செலுத்தியுள்ளனர். பின்னர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் பணம் எடுக்கும் போது 15,000 ரூபாய் கமிஷனாக தினேஷுக்கு கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர்கள் இருவர் உள்ளிட்ட 3 பேரின் வீடுகளையும் போலீசார் சோதனையிட்டனர். இதில் வருவாய் ஆய்வாளரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த பைக், 85,000 ரூபாய் ரொக்கம், 1 சவரன் மோதிரம், மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி ரப்பர் ஸ்டாம்ப் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. வருவாய் ஆய்வாளர்கள் இருவரும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்புதான் பணியில் சேர்ந்துள்ளனர். ஓய்வூதியம் இல்லை என்பதாலும் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி செட்டில் ஆகிவிட வேண்டும் என்கிற சபல புத்தியாலும் தற்போது சந்தி சிரித்து நிற்பதாக வருவாய் ஆய்வாளர்கள் இருவரும் போலீசாரிடம் கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர். தங்களை மன்னித்து வழக்கு பதிவு செய்யாமல் விட்டுவிடுமாறு கெஞ்சியுள்ளனர். வருவாய்த்துறையில் பணியாற்றிக் கொண்டே குரூப் 1 தேர்வுக்கு தயாராகி வருவதாகவும் வழக்கு பதிந்தால் தங்களின் எதிர்காலம் பாழாகிவிடும் என கூறி கண்ணீர் வடித்துள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவரின் மீதும் திருட்டு, அரசின் மதிப்புமிக்க ஆவணங்களை மோசடியாக பயன்படுத்துதல், போலி முத்திரைகளை தயாரித்து பயன்படுத்துதல், அரசு ஊழியர் கடமை தவறி மோசடியில் ஈடுபடுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் மோசடிக்கு உதவிய தினேஷ் ஆகிய 3 வரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட வருவாய் ஆய்வாளர்கள் இருவரும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இதுபோல் வேறு துறைகளில் எங்கும் கைவரிசை காட்டியுள்ளார்களா எனவும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.